என்னை மாற்றுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட பேசும் ஹல்லேலூயா. ஓ ராபா ஷதனா ரிகட்கா ரகநாதனா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. உம்மை நம்பி இந்த நல்ல ராத்திரியில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சத்தம் உயரலே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுமா? உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எத்தனை பேர் இந்த ராத்திரில சொல்ல முடியும்? உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஒரு கையளவு மேகம் வெளிப்படுவதற்கு உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஒரு கையளவு மேகம் போதுமே அப்பா. நாங்கள் உம்மை நம்புகிறோம். இந்த ராத்திரியில் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமை இந்த ராத்திரியில் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ராத்திரியில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த இரவு வேளையில் ஆமென், இந்த கூடார பண்டிகையில் வந்து அமர்ந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இதை ஏற்பாடு பண்ணின கர்த்தருடைய தாசனை, அன்பு ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே மிகுந்த பாரத்தோட நிறைய செலவழித்து இந்த காரியங்களை ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய மேகம், ஒரு துளிர் விடுகிற அனுபவம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பின் கொம்பு துளிர் விட்டதை போல ஒரு துளிர் விடுகிற அனுபவத்தை என் ஆண்டவர் தருவார், நிச்சயம் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை அழைத்த கர்த்தருடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் தேவன் எல்லா நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஒரு விசை கூட நாம் வாசித்த திருவசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். நிறைய பேர் பைபிள் திறக்கலை, நிறைய பேர் எடுக்கலை. இருக்குது அவங்க பைபிளில் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம் இருக்கா? எடுங்க தம்பி. புதிய ஏற்பாட்டுக்கு வா. புதிய ஏற்பாடு. சோத்திரம். நீ பழசை தேடிக்கிட்டு இருக்க. பைபிளினுடைய லாஸ்ட். சோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் வாசிப்போமா? எல்லாரும் எடுங்க. ஆமென். எத்தனாவது பக்கம்? 292. எடுங்க. சிலவங்க டிவி பார்த்து வாசிக்கிங்க, பரவாயில்ல, வாசித்தா சரி. சோதரம். சேர்ந்து வாசிப்போமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரவானாய் தேவன் வைப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நான் காலையில் இங்கே பிரசங்கித்தது, இப்பொழுது இங்கே வாசித்த வசனம், நான் உண்மையாகவே சொல்கிறேன், பெரிய போராட்டம். என்ன பேச ஆண்டவரே தெரியல. நான் உங்களுக்காக காத்திருந்து ரெடியாகிட்டு வந்த வசனத்தை வாசிக்கவும் முடியலை, பேசவும் முடியலை. காலையிலும் அப்படி தான், இப்பவும் அப்படி தான். ஏன்னு தெரியாது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஆயத்தமாக்கி கொண்டு வந்ததை நான் தொடவே இல்லை இதுவரையிலும். சோத்திரம். இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொன்ன வசனத்தை இன்றைக்கு ராத்திரியில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவரை என்ன பயன்படுத்தணும்? கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கனத்துக்குரிய பாத்திரவானாய் வைப்பேன். பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். நீங்கள் யாரும் பைபிள் இப்போ படிக்க வேண்டாம், யாரும் எனக்காக ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் என்ன கவனித்தார் ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் காட். ஆமென். கவனிங்க, சந்தோஷத்தோடு இருக்கணும். சந்தோஷத்தோடு எப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு இருக்கணும். சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிலர் முகத்தெல்லாம் பார்த்தா சண்டை போட்டு வந்த மாதிரியே இருக்குது. சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், சண்டை போடாமல் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். சந்தோஷத்தோடு இருந்தால் நிச்சயம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமென். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஜெப வாஞ்சையுடைய உலகமெல்லாம் போய் ஜெபத்தை நடத்துகிற கர்த்தருடைய தாசனுடைய சபையில் நீங்கள் இருக்கிறீங்க. அது பெரிய பாக்கியம். சோத்திரம். அதனால் அந்த பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. நீங்களும் கர்த்தருடைய தாசனோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். இந்த வடபலிக்கிறவங்க பார்த்துருக்கீங்கன்னா, வடபலி என்ன பாச சொல்லுது? கயிறு இழுக்கிற போட்டி. சோத்திரம். உங்கள் ஸ்கூலில் காலேஜில் பொதுவாக அந்த பொங்கல் நாட்களில் தீபாவளி அன்னைக்கெல்லாம் அந்த கயிறு இழுக்கிற போட்டி வைப்பாங்களா? எங்கள் ஊரில் வைப்பாங்க ஓணம் பண்டிகைக்கு. சோத்திரம். வடமல்லின்னு சொல்லுவோம். கயிறு இழுக்கிற போட்டி. இந்த கயிறு இழுக்கிறவங்க இந்த முன்னால் நிற்கிறவனோட பின்னால் பின்னால் நிற்கிறவன் இந்த கயிறை, இந்த வடம், பெரிய வடம், இவ்வளோ வண்ணம் இருக்கும், இவ்வளோ தடி இருக்கும். சோத்திரம். இந்த வடத்தை பின்னால் இருக்கிறவன் உடம்பு ஃபுல்லாக சுற்றிருப்பான். இங்கே கட்டி வச்சுருப்பான். உடம்பு ஃபுல்லாக சுற்றி இந்த கயிறை இப்படி போட்டிருப்பான். அந்த தோளுக்கு மேலே கூடி இப்படி போட்டு தான் இப்படி பிடிச்சிருப்பான். சோத்திரம். அவன் என்ன தைரியத்தில் பிடிச்சிருக்கான் தெரியுமா? எனக்கு முன்னால் நிற்கிறவங்க விடமாட்டாங்க. அதனால இவங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இழுக்கிறவன் இந்த கயிறை கட்டியிருக்கிறவன் தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். புரிஞ்சா? இது என்ன தைரியத்தில் என்ன நம்பிக்கையில் கட்டியிருக்கிறான்னா, எனக்கு முன்னால் நிற்கிறவன் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, என்னை இழுக்க விட மாட்டான், நான் ஜெயிப்பேன். பிரைஸ் காட். அந்த நம்பிக்கையில் தான் பிடிச்சி வச்சிருக்கிறான். உங்கள் பாஸ்டரோடு கூட சேர்ந்து நீங்கள் வடம் வெளித்தால், கயிறு இழுத்தால், சோத்திரம், அல்லேலூயா, அந்த பிடியில் நீங்கள் ஒரு பங்காய் பிடித்தால், சோத்திரம், எதிராளியை ஜெயிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம பங்கு சேரணும். வாலிப பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு அருமையான தாசன் சொன்னதை கவனித்தேன். சோத்திரம். நான் போன வாரத்திற்கு முந்தின வாரம், ஆமென், குண்டூரில், ஆந்திரா பகுதியிலே குண்டூரில் பெதக்காக்காணிங்கிற ஊரில் ஒரு கிரவுண்டில் கன்வென்ஷன் வைத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். அங்கே இரவில் பிரசங்கமெல்லாம் முடித்து அங்கே சாதாரணமாக மைக்கு தருகிறதே 9 மணி 9:30 மணிக்கு தான் மைக்கு தருவாங்க. சோத்திரம். எத்தனை மணிக்கு? ராத்திரி 9 மணிக்கு. நான் சொல்லுவேன், எங்கள் ஊரில் ஆமேன்னு சொல்லி சோத்திரம் சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகிற நேரம் எனக்கு என்ன செய்கிற, நீ மைக்கு தான். சோத்திரம், பரவாயில்ல. 9 மணிக்கு இந்த மைக்கு தருவாங்க. நான் பிரசங்கம் பண்ணி முடித்து நிறுத்தும் போது மணி 12 ஆயிரும். சிலப்போம் 12:30 ஆயிரும். இந்த 12:30 மணிக்கு பிறகு அத்தனை பேருக்கும் ஜெபிக்கணும். அப்போ நான் ஜெபித்துட்டு போன வாரம் பருவத்துக்கு முந்தின வாரம், ஆமென், சோத்திரம், வியாழக்கிழமை ராத்திரியில், சோத்திரம், விடிந்தால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃப்ளைட்டு, நான் திரும்பி வரணும். நீங்கள் சோத்திரம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணி நான் என் ரூமுக்கு போகும்பொழுது என்னை கொண்டு அவங்க வீட்டில் விடும்போது ரூமில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆமீன், 9 மணிக்கு மைக்கை பிடிச்சவன் 9 மணிலேருந்து காலையில் 3 மணி வரை நின்றுருக்குறோம். சோத்திரம். ஆமாம், என் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவார், ஏயா என்ன கொல்லுத, சோத்திரம், எனக்கு நிற்க முடியல. என்னை காட்டிலும் நல்ல வண்ணம் உடையவர், நல்ல குண்டாக இருப்பார். சோத்திரம். ஆனாலும் தேவ கிருபை என்னை நிற்க வைக்குது பாரு. சோத்திரம். கவனிங்க. சோத்திரம். 3 மணிக்கு நான் ரூமுக்கு போன பொழுது 3:15 என் ரூம் கதவு தட்டப்பட்டது. சோத்திரம். நான் போய் குளிச்சுட்டு சரி ஜெபம் பண்ணிட்டு படுத்துருவோம் கொஞ்சம் நேரம், ஒரு 2 மணி நேரம் தூக்கலாம், அவ்வளோதான், காலையில் ப்ரேயர் இருக்குது, அதனால் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ படுக்கலாமேன்னு குளிச்சுட்டு வந்து ரூம் உள்ளே உட்காந்தேன். என் ரூம்பு கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டது. நான் போய் திறந்தேன். 2 வாலிப தம்பி வந்திருந்தாங்க. அதில் ஒரு தம்பி உள்ளே வந்தான். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த பச்சை சட்டை போட்டிருக்கிற அந்த தம்பி மாதிரியே இருப்பார். சோத்திரம். எனக்கு காலையில் பார்த்த உடனே அவர் தான் வந்துட்டாரான்னு பார்த்தேன். சோத்திரம். பிரைஸ் காட், அல்லேலூயா. உள்ளே வந்தான். என்னன்னு கேட்டேன். నాకు பாஸ்டர் காட்டு மாట్లాடணும்னா, என்ன பாஸ்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா. சோத்திரம். என்னன்னு கேட்டேன். என்னமோ தெரியல, ராத்திரியிலிருந்து பிரைஸ் தி லார்ட்
அந்த தம்பி சொன்னான், ராத்திரி 10 மணில இருந்து ஆவியானவர் எனக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நீ திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வான்னு சத்தம் என் செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவன் சொன்னான், நான் எல்லாவற்றையும் விட்டு நான் திரும்பி வருகிறேன். என் சந்தோஷத்துக்கு ஒரு காணிக்கை உங்களுக்கு தரணும், அதுக்காகத்தான் வந்தேன் நான். சோத்திரம். நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டு கூடியா? உங்கள் பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இல்லை இல்லை, எங்கள் பாஸ்டருக்கு நான் காலையில் கொடுப்பேன், இதை நீங்கள் வாங்கணும், வேண்டான்னு சொல்லக்கூடாதுண்ணா. நான் நினச்சேன் ஒரு 1000 ரூபா இருக்கும், ஒரு 2000 ரூபா இருக்குன்னு பார்த்தேன். ஒரு 50,000 ரூபா. சோத்திரம். ஒரு கெட்டு என் கையில் கொண்டு தந்துட்டு சொன்னான், இது உங்கள் ஊழியத்துக்காக உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள். சோத்திரம். நான் சொன்னான், பெரிய மனம் திரும்புதல். நேற்று இரவு என்கிட்ட பேசினான். நேற்று இரவு ஒரு 7 மணி. நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கூப்பிட்டான், பாஸ்டர் நான் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, வரட்டுமா அப்படின்னா. வைத்தியக்காரன், நான் அடுத்த மாதம் அங்கே வரேன், நம்ம பார்த்துக்கிடுவானே. இல்லை பாஸ்டர், உங்கள் ஊருக்கு நான் வரேன், கம்மி மோஸ்ட் வெல்கம், நீ வா அப்படின்னே. அவன் சோத்திரம் வாரம் இருக்கிறான் அடுத்த மாதம். நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்குள்ளே தேவன் எழுப்புதலை தருவார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். உங்கள் பிள்ளையின் மேலும் உன் பிள்ளையின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நிச்சயமா நீங்கள் ஜெபித்தா உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை பேச கொண்டு வந்த வார்த்தையை பேச விட மாட்டேங்கிறாரு. சோத்திரம். ஏதோ ஆண்டவர் செய்ய வைக்க விரும்புகிறார். ஆமென். அதனால் தயவாய் என் அன்பு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆமென், தங்கச்சிமார், தம்பிமார் எல்லாரும் நீங்கள் ஜெபிக்க தொடங்கினீங்கன்னா உங்கள் சபை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இன்றைக்கி இருந்ததை போல எல்லா நாளும் தேவ சமூகத்தில் உட்காருங்க. காலையில் டைம் எடுத்து, ஆமென், காலையில் இருட்டோட 9 மணி வரை. சோத்திரம். இருட்டோட 9 மணிக்கு எழும்பி, சோத்திரம், எப்படி இருட்டோட 9 மணிக்கு எழும்பி, சோத்திரம், நம்ம என்ன செய்யணும்? மனைவிமாரை குறித்து புருஷர்கள் சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்கள் வாசிங்க சதுருஷ வாக்கியம், நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நினைக்கிறேன். சோத்திரம். வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம். ஆமென். சரி, என்ன கவனிங்க. கேட்டீங்களா எல்லாரும்? அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எத்தனை பேர் உங்க வீட்டுக்கார் புகழுகிறாரு? இந்த சோத்திரம் ஃபுல் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார்ல, சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா. நான் இவளை கட்டினதனால், இவள் என் வீட்டிற்கு வந்ததனால், இவள் என்னோடு கூட. இந்த திருமணம் முடிக்கும் போது சொல்லுவாங்க தெரியுமா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை வேர்விரிக்கும் வரையிலும் நான் உனக்கு புருஷனாய் மனைவியாய். அது அன்னைக்கு மட்டும்தான். சோத்திரம். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன், சகோதரிமார் கவனிக்கணும், உங்கள் புருஷன் உங்களை புகழ்றாரா? சோத்திரம். அநேக பெண்கள் உண்டு, ஆனால் நீ குணசாலியான ஸ்திரீ, உன்னை கட்டினதுனால நானும் சந்தோஷமா சோத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு புகழ்கிறவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு மனம் திரும்பணும். உங்கள் புருஷன் யாராவது ஒரு ஆளாவது கையை தூக்குறீங்களா? பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் குணசாலியா? குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை, சொல்லுங்கம்மா, குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென். நீங்க குணசாலியா இருக்கணும். அநேக குணசாலியான ஸ்திரீயை பார்த்ததுண்டு, இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள். இதை சொல்லணும். யார் சொல்லணும்? பக்கத்து வீட்டு மாமா சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? ஐயோ பேச மாட்டேங்கிங்களே, என்னாச்சு? சோத்திரம் சோத்திரம். யார் சொல்லணும்? உங்கள் சொந்த புருஷன் சொல்லணும். சோத்திரம். ஹல்லேலூயா.
ஆமீன் ஆமீன் சோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமீன், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றும் நீங்கள் நினைச்சீங்க கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க விஷயம் எங்கேயே போகுது. சோத்திரம். நீங்க கீழ்ப்படிந்திருந்தால் குணசாலியாக இருக்கலாம். குணசாலியாக இருந்தால் உங்கள் புருஷன் உங்களை என்ன செய்வார்? புகழுவார். புகழுவார். நீங்க புகழும்படியாய் நிற்க தேவன் உதவி செய்வார். கவனிக்க, வாசித்த திருவசனத்துக்குள் நான் வர விரும்புகிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது எப்படியாய் சொல்லுகிறது? ஆமென். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், கவனிக்க, ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை குணசாலியாக சோத்திரம் பயன்படுத்த விரும்புகிறார். பயன்படுகிற பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமுடைய பாத்திரமாக ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சத்திய வேத புஸ்தகத்திற்கு ஆமென் செவி கொடுக்கிறோமோ, இந்த சத்திய வசனத்தின்படி செய்வதற்கு ஆயத்தமாகுகிறோமோ, அவர்களோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் வாலிப தம்பியே, தங்கச்சியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆமென் பயன்படுத்துவே. அந்த ஆமெனுக்கு பலனே இல்லையே. சோத்திரம். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்ன பயன்படுத்தணும்? சோத்திரம் சோத்திரம். என் குடும்பத்தில் என்ன பயன்படுத்தணும், என் வீட்டில் என்ன பயன்படுத்தணும், என் ஸ்கூலில் என்ன பயன்படுத்தணும், என் காலேஜில் என்ன பயன்படுத்தணும், ஹல்லேலூயா, என் வேலை ஸ்தலத்தில் என்னை பயன்படுத்தணும், என் ஆலயத்தில் என்னை தேவன் பயன்படுத்தணும். நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. நான் என் ஆண்டவருடைய ஆலயத்தில் பயன்படுகிறவராய் இருக்க வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் அந்த வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் கேள்விக்குறி அங்கே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே இருக்கிறது. ஆமென். செய்தால், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிவகாசிக்கு போகணும், ரிசர்வ் லைனுக்கு போகணும் அப்படின்னு நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சோத்திரம் துணியெல்லாம் மாற்றிட்டு பேக்கெல்லாம் எடுத்து ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு போகணும் 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 போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ரிசர்வ் லைனுக்கு போக முடியுமா? முடியாது. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகணும்னா என்ன செய்யணும்? எழும்பணும், புறப்படணும். சோத்திரம். ஆமென். பேக்கை தூக்கிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன மாதிரி தூக்கிட்டு நடக்கணும். ஆமென். நீ ஏற வேண்டிய வண்டியில் ஏறுனா நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை எங்கே கொண்டு வரணுமோ, எங்கே கொண்டு சேர்க்கணுமோ, எங்கே வைக்கணுமோ, எங்கே நிறுத்தணுமோ, ஆமென், எங்கே வாழ வைக்கணுமோ அங்கே தேவன் நிலை நிறுத்தி பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படியாய் பலன் கொடுக்கிற விருட்சமாய் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்குவார். ஆகவே இன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் தெளிவாய் சபையோடு சொல்லுகிறார், என் பிள்ளையே, வாலிபனே, வாலிப தம்பியே, இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். எவைகளை நமக்கு தெரியும், எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் சுத்திகரிக்கணும், எதையெல்லாம் சரி பண்ணணும், எதையெல்லாம் வெட்டணும், ஆமென், சோத்திரம், எதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும், எதையெல்லாம் தள்ளிவிட வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். என் கூட இருக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. பிரைஸ் தி லார்ட். என் கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. எவைகளை சரி செய்ய வேண்டுமோ, எவைகளை வெட்ட வேண்டுமோ அவைகளை வெட்டி அவைகளை சரி செய்தால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப வெட்ட வேண்டியதெல்லாம் வெட்டணும். ராத்திரியில ஆமேன் கம்பளியை மூடி சோத்திரம் புதப்பை மூடிட்டு ஆமேன் கோடு போடுறது, ரோடு போடுறது, சைடில் வெட்டுறது. சோத்திரம். ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புறதெல்லாம் சோத்திரம் சரி செய்தா. ரீல்ஸ் பார்க்கறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். சோத்திரம். ராத்திரி தூக்கம் இல்லை, நைட்டு 2 மணி 3 மணி. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்கள் மொபைல் பாருங்கள், வேண்டான்னு சொல்லலை. 10 மினிட்ஸ் கூடி போனால் 15 மினிட்ஸ். எவ்வளோ?
அது முடியாதே. சோத்திரம். பிரைஸ் எல்லாம். ரீல்ஸ் பார்க்கறது ஜப நேரத்தை உங்க ரீல்ஸ்ல நினைச்சது ஓடிக்கிட்டு இருக்கு. மேல 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 பின்ன சைடில் கோடு போடுறதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தம்பிமார், உங்களை பயன்படுத்துவார். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எவைகளை நம்ம விட்டு விலக வேண்டுமோ அவைகளை விட்டு விலகினால் கர்த்தர் உங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இவைகளை விட்டு விட்டால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டார். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் பிரவர்த்தி 9ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் தேவன் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பிரவர்த்தி 9ஆம் அதிகாரம் ஆமென் அதனுடைய 15ஆம் வசனம். ஸ்தோத்திரம். வேகமாய் அப்போஸ்தலர் பிரவர்த்தி 15ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஆ ஆ ஆ ஆ என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா? இன்றைக்கு ராத்திரி இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த மைக்கு வழியாய் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருக்காய் நீ பயன்படும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அவருக்கென்று என் அப்பன் இயேசு தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தவனுடைய நோக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், அவர்களை என்னுடைய அவன் நாமத்திற்கென்று நான் தெரிந்து கொண்டேன். என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு ராத்திரியில் இங்கே இருக்கிற உங்களை என் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அவருக்காய் பயன்படும்படியாக அவருடைய கரங்களில் நீங்கள் ஆமென் சொத்திர கனமுள்ள பாத்திரமாய் நிற்கும்படியாய் என் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்றைக்கு ராத்திரியில் உங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். எதற்காக? அவருக்காய் நீங்கள் பயன்படும்படியாக. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்ததுனால தான் பகல்ல வந்தவங்க நிறைய பேரை காணும். ஆமென். ஆனால் நீங்கள்லாம் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எதற்கு? ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். கவனிங்க. ஆமென். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். சோத்திரம். விட வேண்டியதை விடணும். ஆமென். ஜெபிக்காமல் தூங்கின நாட்கள் அதை விட்டு விடணும். சோத்திரம். Praise the Lord. ஆமென். ஜெபிக்க தொடங்கணும். ஆராதிக்காமல் கர்த்தருக்கு கொடுக்காமல் ஆமென் சோத்திரம் கஞ்சாம்பட்டித்தனமாக இருந்தது இதெல்லாம் விட்டுடணும். சோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு ராத்திரி நான் சொல்லுகிறேன், விட வேண்டியதை விட்டால் ஆமென், விட வேண்டியதை விட்டு விட்டால் ஆமென் சோத்திரம் கதவன் எடுக்க வேண்டியதை எடுத்தால், பிடிக்க வேண்டியதை பிடித்து கொண்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் அவனை பிரித்தெடுத்தேன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நீ பயன்படும்படியாக. ஆமென். தேசம் எங்கு தேவனுடைய நாம மகிமைக்காய் பயன்படும்படியாக, அவருக்காய் பிரயோஜனப்படும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்த என் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென் சோத்திரம். நம்புறவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுவோமே. ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்காக என் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் அவருடைய நாம மகிமைக்காய் அவரை துதிக்கும்படி, பாடும்படி, ஆராதிக்கும்படி, கொடுக்கும்படி, அவருக்காய் ஓடும்படி, அவருக்காய் நிற்கும்படி என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காய் அவருக்கு எத்தனை கோடி ஸ்தோத்திரங்களை சொன்னாலும் அது தீராது. ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உன்னை என்னையும் தெரிந்து கொண்டார், அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுக்காக? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லணும், இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை
நேசிக்கிறார். நீங்கள் ஒரு நாள் இல்லை 10 நாள் சொல்லி பாருங்களேன், அவன் 11ஆவது நாள் உங்கள் கூட ஆலயத்துக்கு வருவான். சோத்திரம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நீங்கள் வாய்க்கா சண்டை, அந்த அதிர் சண்டை, அதிர்லாம் இல்லை இல்லை, இந்த எல்கை உங்கள் வீட்டினுடைய எல்கை இருக்கு இல்லையா, ஏன் எல்கையில் கொண்டு குச்சை குத்திட்டான். சோத்திரம். புரிஞ்சா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்கள் இடத்துல உங்கள் இடம் இருக்கு இல்லையா, இடத்தகராறு. இடத்தகராறு. இந்த அதிர் சொல்லுவாங்க பாஸ்டர், அதிர் எல்கை. எல்கை இதுதான் ஏன் எல்கை. இந்த கோட்டுக்கு இது இந்த பக்கம் ஏன் இடம், நீ அங்கிட்டு போகணும். சோத்திரம். நீ குச்சை கோட்டை இங்கேயே வச்சிருக்கிற. அவங்ககிட்ட டெய்லி சண்டை போட்டேன்னா அவன் உங்க கூட சர்ச்சுக்கு வருவானா? இயேசு அன்புள்ளவர் தான். ஆனால் இயேசுவை ஆராதிக்கிறவன்ட்டு அன்பு இல்லையே, சண்டை போடுறானே, எப்படி அங்கே வருவான்? அவன் எப்படி மனம் திரும்புவான்? எப்படி ரசிக்கப்படுவான்? புரியுதா? சோத்திரம். ஒரு குடம் தண்ணி நமக்கு கிடைக்காட்டான்னு பரவாயில்ல சிஸ்டர், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் 2 குடம் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுங்களேன். அவன் 3ஆவது குடம் பிடிக்கக்குள்ளேயே இயேசு நல்லவர்னு சொல்லுவான். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். சோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். சிஸ்டர், உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு, அவர் பயன்படுத்துவார். அவர் உங்களை தெரிந்தெடுத்தார், அழைத்தார், ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க விரும்புகிறார். தூங்கின நாட்கள் போதும், இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். நீ உட்காருவாயானால் என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை ஆமை சில உடைந்து போன குடும்பங்களுக்குள்ளே உருவாக்கும்படியாக, உடைந்து போனதை கட்டும்படியாக, ஆமை சொத்திரம், உடைந்து போன குடும்பத்தை மறுபடியும் உருவாக்கும்படியாக நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆயத்தமாகிக்கொள். அர்த்தராத்திரிகளிலே அதிகாலைகளிலே என் சமூகத்தில் முழங்கால் படையிட்டு நீ ஜெபிக்க தொடங்குவாயானால் என் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்தது உண்மையானால் உன்னை பயன்படுத்தவும் செய்வேன். ஆயத்தமாகிக்கொள் என்று ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் உங்களோடு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வேகமாய் போக விரும்புகிறேன். இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சபைக்கு சொல்லுகிற சில காரியங்களை வேகமாய் சொல்லி ஆமென் உங்களுக்காய் ஜெபித்து உங்களை அனுப்ப விரும்புகிறேன். இன்றைக்கு இரவு வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவோமே. கரம் உயர்த்தி உடமானா ரிகனாரா ஜட்கா ரகநாதனா அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிவரா பஷகரா தினட்கா ரகநாதனா அல்லேலூயா. அந்த கீபோர்டு வாசிக்கிற அன்பு சகோதரா, ஆமென் ஸ்தோத்திரம். நீ தாயின் கருவினில் எனக்காய் அழைக்கப்பட்டவன், என்னுடையவன், என்னுடைய தாசன் என்று தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். நான் ஈசாக்கை தெரிந்து கொண்டேன், ஈசாக்கை முன்குறித்தேன், ஒரு தாவீதை நான் முன்குறித்தேன். உடமா ரிகட்காரகனா. ஆமென். எனக்காக நான் அவனை முன்குறித்தேன், எனக்காய் அவனை தெரிந்து கொண்டேன், பிடித்தெடுத்தேன். ரீபா ஷக்கனா. இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் உங்களிடத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், என்னால் பிடித்தெடுக்கப்பட்டவன், எனக்காக தாயின் கருவினில் நீ பிண்டமா இருக்கும் பொழுது எனக்காக நீ ஆயத்தமாக்கப்பட்டவன். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போனாயோ, உடைந்து போனாயோ, ஸ்தோத்திரம், ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறாயோ, வெளியிலே பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டே நிற்கிறாய். ஆனால் பல நேரங்களிலும் உன் இருதயம் குப்பி உடைவதை போல உடைந்து போவதை நான் காண்கிறேன். இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் உன்னிடத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு ஈசாக்கை ஆசீர்வதித்த நான், அவனை தெரிந்து கொண்ட நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேனோ? ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதித்த நான் உன்னையும் ஆசீர்வதிக்க மாட்டேனோ? ஓ, உன்னை நிச்சயம் நான் ஆசீர்வதிப்பேன். என் சமூகத்தில் நீ உபவாசத்தோடு ஜெபத்தோடு இன்னும் அதிகமாய் என்னிடத்தில் நெருங்கி வா மகனே, நான் உனக்கு நன்மையின் வாசலை திறப்பேன். நீ விசுவாசிப்பாயானா இன்றிருந்து 90 நாட்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தின் வாசலை, அதிசயத்தின் வாசலை உன் குடும்பத்தார், உன் சபையார், உன் தேசவாசிகள் ஆமென் ஆமெனுடைய கண்கள் காணும்படியாய், ஓ, உன்னை சுற்றிருக்கிற உன் சுத்திருக்களுடைய கண்கள் காணும்படி
காணும்படியாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உனக்கு அற்புதமான வழியை திறப்பேன். என் சமூகத்தில் காத்திருப்பது போதாது, இன்றைக்கு நீ ஆயத்தமாகிக்கொள். என்னால் நீ அழைக்கப்பட்டவன். நான் உன்னை தூர தேசங்களுக்கு சுமந்து கொண்டு போவேன். உன் கண்கள் காணாத தேசத்திற்குள்ளே, உன் செவிகள் கேட்காத தேசத்திற்குள்ளே, உன் மனதில் போலும் சிந்திக்காத தேசங்களுக்குள்ளே நான் உன்னை கொண்டு போவேன். உன்னை பயன்படுத்துவேன். ஒரு ஈசாக்கை அநேகருக்கு நீரூற்றாக, சொத்ரோ, ஒரு ஈசாக்கை, ஆமென், ஒரு ரெபெக்காளை, ஆமென், சொத்ரோ, அல்லேலூயா, நான் என் நீரூற்றாக, நிழலாக, தாகம் தீர்க்கிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனமுடையவனாக மாற்றினதை போல, ஆசீர்வதித்ததை போல நான் உனக்காய் ஒரு ரெபெக்காளை அனுப்புவேன். ஒரு ரெபெக்காளை நான் கொண்டு வருவேன். இன்றைக்கு ராத்திரியில கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், என்றான் மகனே, என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவனே, என்னால் அழைக்கப்பட்டவனே, என் சமூகத்தில் உட்காரே. நீ விசுவாசத்தோடு விசுவாசித்தால் செத்துப்போனவைகளுக்கு ஜீவன் தந்த தேவன் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். என் சமூகத்தில் உட்கார்ந்து என்னிடத்தில் கேட்க துவங்கினார். இன்றிலிருந்து நீ எழுதி வைத்துக்கொள். 90 நாட்களுக்குள் நான் உனக்குள் ஒரு அற்புதத்தை செய்வேன். நீ அற்புதத்தை காண்பா என்று என் சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரிகள் உன்னோடு வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி எல்லாம் ஒருமித்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. கரம் உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமா. Praise God. Praise the Lord. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உடைக்கப்பட்ட இடத்துல உருவாக்குகிறவர். மறுபடியும் சொல்லுகிறார், அவனுடைய தாசன், உன் தகப்பன் செய்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். Glory to God. Glory to God. Hallelujah. கரம் உயர்த்தி வரைக்கும் கூட சத்தம் உயர்த்தி ஸ்தோத்திரம். விட வேண்டியதை விட்டுவிட வேண்டும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், சோத்திரம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். அதிகாலையில் எழும்பணும். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்க? நான் காலையில் கேட்டேன், ஜெபம் இல்லை, இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நாளை என்று நம்ம நாளை நினைச்சக்கூடாது. கடத்தவே அவன் நம்மோடு இருந்தால் எல்லாம் நடக்கும். ஒரு ஆமே சொல்லுவோம். அவன் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக நடக்கும். அந்த தெலுங்குல ஒரு பாட்டு பாடுவாங்க, சோத்திரம், நீர் இருந்தால் எனக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் போதும் சோத்திரம். ஆதி நாட்களில் போன பொழுது என்னடா அவருக்கு மாடுங்கிறாங்க, சாலுங்கிறாங்க, வாட் இஸ் திஸ்? அவர் டிரான்ஸ்லேட்டை கேட்டேன், இது மாடுனா என்ன, சோத்திரம், சாலுன்னா என்ன? அவர் இருந்தால் போதும். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். నీ ఉండే నాకు చాలు యేసయ్యా, నీ వెండే నేను ఉండానే యేసయ్యా. சேர்ந்து பாடுமா, கரங்களை தட்டி. நீ உண்டே నాకు చాలు యేసయ్యా, నీ వెండే నేను ఉండానే యేసయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ మేడ చాలయ్యా. నీ మాట చాలయ్యా, నీ చూపు చాలయ్యా, నీ తోడు చాలయ్యా, నీ మేడ చాలయ్యా. నీ ఉండే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉండానే యేసయ్యా. నీ ఉండే నాకు చాలు యేసయ్యా, నీ వెంటే నేను ఉండానే యేసయ్యా. హల్లెలూయా. பாடணும்னால ஆசை தான், டைம் இல்லை. சோத்திரம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே.
எப்போ பயன்படுத்துவார்? நம்ம விட்டுறணும். நம்ம ஜெபிக்காமல் தூங்கின பிள்ளைகள், கண்மணிகள், தங்கக்குட்டிகள், ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் ஜெபிக்காமல், வேத வாசிக்காமல், ஆமாம், டிவி பார்த்தது, மொபைல் பார்த்தது, ஆமாம், ஸ்தோத்திரம், அப்பா அம்மா சொல்கிறத கேட்காம ஓடுனது, இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறத கேட்கணும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் வில்லேஜர் ஆஃபீஸராக இருப்பீங்க, நீங்கள் தாசில்தாராக இருப்பீங்க, நீங்கள் கலெக்டராக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தை காணுமே. ஆமென். நீங்க எப்படி இருப்பீங்க? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பாஸ்டர். கலெக்டர் போகும்போது நாங்கள் ஐயா சாமி அப்படின்னு இங்கே நின்று கும்பிடுவோம், அது போதும். அப்படியா? உன்னை பார்த்து கும்பிடணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஆமென். அது வேணும்னா ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொல்கிறார், விட்டுரு மகனே. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தேவையில்லாத அத்தனையும் கட் பண்ணிட்டு என் சமூகத்தில் உட்காரு, நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மறுபடியும் உருவாக்க விரும்புகிறார். காலையில சபையோடு சொன்னார், நீ ஆமென் ஸ்தோத்திரம், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அவர் புதியதை செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எப்படி செய்வார், எப்படி உருவாக்குவார்? ஹல்லேலூயா. குயவன் கையில் எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஒருவர் வாசிக்கலாம். வேகமாய் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேகமாக என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவன் குயவன் அதை திரும்ப தன் வேறே பாண்டமாக வணைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பார்வைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கண்டபடி உங்களையும் என்னையும் அவர் கண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தாயின் கருவின் அளவர் அவர் உங்களையும் என்னையும் கண்டார். அவர் மறுபடியும் உங்களையும் என்னையும் ஒரு புதிய பாத்திரமாக, அழகான பாத்திரமாக, அருமையான பாத்திரமாக, அந்தமான பாத்திரமாக, அருமையான அழகுடைய பாத்திரமாக, பிரயோஜனமுடைய பாத்திரமாக என் ஆண்டவர் உபயோகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட நிற்கிறீங்க? இன்றைக்கு ராத்திரியில அவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு மகிமை, உன்னை உருவாக்குகிற மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் துள்ளி குதித்து இன்றைக்கு ராத்திரியில சொல்றீங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, பிரயோஜனமுள்ள பாத்திரமாய். ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரா, என் அண்ணா, அருமை தம்பி, என் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இறங்கி வா. விட வேண்டிய அத்தனையோ விட்டு இறங்கி வா. இன்றைக்கு ராத்திரியில அவர் உன்னை பயன்படுத்துவார். என் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஐயா, இன்றைக்கு ராத்திரி யாரெல்லாம் இறங்கி வருகிறீங்க? ஒரு சகையினுடைய சுபாவம் நம்முடைய இருதயத்தில் வரணும். இயேசு கூப்பிட்டார், சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் அவனுடைய இருதயம் மாறினது, சுபாவம் மாறினது, குணம் மாறினது, அவனுடைய புத்தி மாறினது. அவன் வீட்டுக்குள்ளே இருந்த இருள், அவமான சிந்தை எல்லாம் மாறி போனது. ஒரு புது வாழ்வு வந்தது. சகையை சொன்னா, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன். இன்றைக்கு ராத்திரியில விட வேண்டிய அத்தனையும் ஆமென், ஆமென், ஆமென். யாருக்கும் தெரியாமல் ஆமென் ஸ்தோத்திரம், நீ செய்கிற அத்தனையும் இன்றைக்கு ராத்திரியில விட்டுவிட்டா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன்.
Hallelujah, hallelujah. Urama shakana danaram. Hallelujah, hallelujah, hallelujah. ஒன்றுமில்லாமையில் அழைத்த தேவன், ஒன்றுமில்லாமையில் ஆமென் அழைத்த தேவன். இன்றைக்கு ராத்திரியில் மறுபடியும் என் அன்பு தம்பி உன்னிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே நீ வாங்குகிறவனாய் அல்ல, உன்னை கொடுக்கிறவனாய் உருவாக்குவே, கொடுக்கிறவனாய் உருவாக்குவே, கொடுக்கிறவனாய் உருவாக்குவே. இன்றைக்கு ராத்திரியில் ஓ கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோல்விகளை மாற்றுகிறவர், உன் கஷ்டங்களை மாற்றுகிறவர், உன் தரித்திரத்தை மாற்றுகிறவர், உன்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு ராத்திரியில் சொல்லுகிறார், நீ வாங்குகிறவனாய் அல்ல, ஆமென் வாங்குகிறவனாய் அல்ல, உன்னிடத்திலே வந்து ஆமென் வாங்குகிறவனாய் கொடுக்கிறவனாய், நீ வாங்க கொடுக்கத்தக்கதாய் வாங்குகிறவனாய் உன்னை உருவாக்குவே. இன்றைக்கு ராத்திரியில் இறங்கி வா. ஓ ராபா ஷகானா, உன் மன விருப்பத்தை, உன் ஏக்கத்தை, உன் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் ஏங்கினா 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 என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். ஓ ராபா ஷகானா தீனா ராகானா, இன்றைக்கு ராத்திரியில் உன் ஏக்கத்தை, மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் சொல்லுகிறார், இறங்கி வா. Oh Rabba Shakana, hallelujah, hallelujah, hallelujah. Oh Rabba Shadana Rigat Karaganadana, கரமுயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை பயன்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Oh Rabba Shakana Dana Raga, hallelujah. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ராமே சொல்லுவோமே, எத்தனை பேர் விரும்புகிற இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் உன் கோபத்தை விட்டு, உன் பிடிவாதத்தை விட்டு, நான் சொல்லுகிறது தான் சரி, நான் சொல்லுகிறது தான் சரின்னு சொல்லி நீ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறையோ, அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி வா, இறங்கி வா. அதெல்லாம் விட்டுடு. ஓ சோத்திரம், உன் கோபத்தை, உன் பிடிவாதத்தை, உன் வைராக்கியத்தை, ஓ சோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத, சுத்தமில்லாத, தேவனுக்கு இஷ்டமில்லாத அத்தனையும் ஆமென் விட்டு ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டா, இவைகளை தேவனுக்கு சித்தமில்லாததை, தேவனுக்கு பிரியமில்லாததை, உனக்கு சரி என்று தோன்றாததை அத்தனையும் ஆமென், உன் பிடிவாதம், உன் கோபம், உன் வைராக்கியம், உன் கசப்பு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ இறங்கி வந்தால், ஓ ஷகரகதனரகன, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ராத்திரியில் எனக்கு மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஐயா என் ஆண்டவர், என் பிள்ளையே, இன்றைக்கு ராத்திரியில் இறங்கி வா, உன்னை சரி செய்து கொள். இன்றைக்கு ராத்திரியில் விட வேண்டியதை விட்டு விலக வேண்டியதை விட்டுவிடு. ஆவே, நான் உன்னை பயனுள்ள பாத்திரமாய். ஹல்லேலூயா. எரேமியா 18:4 சொல்லுகிறது, ஆமென், குயவன் தன் கையில் செய்து கொண்டிருந்த மண்பாண்டம் கெட்டுப் போனது, ஆனால் அதை மறுபடியும் ஆமென் தனக்கு தோன்றின விதமாய் திரும்பவும், ஆமென் சொத்திரம், ஹல்லேலூயா, அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன், ஆமென், அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொன்ன வசன பிரகாரம் என் ஆண்டவர் ஒரு புதிய பாத்திரமாக, நீ இதுவரையிலும் இருந்த பாத்திரமாய் அல்ல, ஒருவேளை உன்னை அழைத்த பொழுது அது நல்ல பாத்திரம், அது கெட்டு போனது, அது உடைந்து போனது, அது ஒரு பக்கம் சலுங்கி போனது, அது அழகற்று போனது. ஆண்டவர் அதை மறுபடியும் உங்களை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ராத்திரியில் ஒப்பு கொடுக்கிறாய், ஆண்டவரே என்னை மறுபடியும் அணையும், ஆண்டவரே மறுபடியும் என்னை வணையும், ஆண்டவரே மறுபடியும் என்னை ஒரு பாத்திரமாக, மறுபடியும் என்னை உயிருள்ள பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக என் தகப்பனே.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த வார்த்தையை விட்டு எனக்கு ஏற முடியல. அந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவரே, நான் உன்னை என் மகனே, என் பிள்ளையே உன்னை நான் மறுபடியும் உருவாக்க விரும்புகிறேன். எத்தனையோ பேருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறதை நான் பார்க்கல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய இருதயம் இந்த ராத்திரியில் உடைகிறதை கர்த்தர் காண்கிறார். ஆமென். உன் இருதயம் உடைவதை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு ராத்திரியிலே ஆவியானவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். எனக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இன்றைக்கு ராத்திரியில் நான் உன்னை வணைவேன். Glory to God, glory to God. இன்றைக்கு ராத்திரியில் தேவன் அதை செய்ய விரும்புகிறார். உடபா ஷகனா அதுன கடகதனா. இதுவரையிலும் ஓடினதைப் போல் அல்ல, இதுவரையிலும் நின்றதைப் போல் அல்ல. என் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மறுபடியும் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். மறுபடியும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஓ ஸ்தோத்திரம், காலம் போய்விட்டது, காலம் கடந்து போனதே அல்ல. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். சில குடும்பங்களுக்குள்ளே, சில வீடுகளுக்குள்ளே, சில தெருக்களுக்குள்ளே என் ஆண்டவர்களை அனுப்ப போகிறார். அவர் நாம மகிமைக்காய் என் ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் நான் பயன்படுத்துவேன். ஆமென், ஆமென். ஆயத்தமாகிக்கொள். ஓ, இனி என்னால் முடியாது, இனி என்னால் ஓட முடியாது, நிற்க முடியாது. இல்லை, நீ ஓட ஆயத்தமாக. ஆமென், ஆமென். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், ஜெயம் என்னால் வரும். அல்லேலூயா. நல்லவரே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவரே, மக்கு நன்றி. அல்லேலூயா. Praise the Lord. என் ஆண்டவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த பின்னால் இருக்கிற அன்பு சகோதரா, Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிறாரையா, ஓ ரீபா ஷகனா தினட்காரகனா உடமா ரிகட்காரகனாதனா. தேவ சமூகத்தில் அவனை முழுவதுமாய் சமர்ப்பணம் செய்து கொள். ஓ ஸ்தோத்திரம். ஒரு பெரிய நீரூற்று, உடமா ரிகட்காரகனா, ஒரு பெரிய நன்மை உன்னை தேடி உனக்காய் காத்திருக்கிறது. ரிகனா ஷகட்காரகனா. இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், ஆமென். நீ இதுவரையிலும் இருந்ததைப் போல அல்ல, இதுவரையிலும் எனக்காய் ஓடினதைப் போல அல்ல, இதுவரையிலும் நின்றதைப் போல அல்ல. இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் மறுபடியும் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் நீ இதுவரையும் உன்னை கண்டவர்கள் கண்டதைப் போல அல்ல. உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். மோசே என் சமூகத்தில் உட்கார்ந்து எழுந்த பொழுது அவன் முகம் எப்படி பிரகாசமாக இருந்ததோ அதைப் போல உன்னை பிரகாசம் உள்ளவனாய், உன்னை ஆசீர்வாதமுடையவனாய் நான் உன்னை உருவாக்குவேன். இன்றைக்கு ஆயத்தமாகி என் மகனே, என் சமூகத்தில் வந்துவிடு, என் சமூகத்தில் ஆயத்தமாகிக்கொள். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஓ ராதா நாராகா ஷகா நதி நாராகா மாநாதானா. என்னாவியானவருக்கு ராத்திரியில் தெளிவாய் சொல்லுகிறார், நீ எழும்பு சீயோனே, நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆயத்தமாகிக்கொள். நேரத்தை வீண் செய்யாதே, காத்திரு, அவருக்காய் காத்திரு. ஆமென். சோர்ந்து போகாமல் காத்திரு. ஓ, பின்வாங்கி போகாமல் காத்திரு. ஏற்ற வேளையில் நன்மை உன்னை தேடி வரும் என்று என் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் தெளிவாய் உன்னிடத்தில் ஆலோசனை சொல்லுகிறார். ஆவியானவரே மக்கு நன்றி, எங்கள் கிருபையே மக்கு நன்றி. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கரம் உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுவோமே. அன்பு சகோதரி, அடங்கியிருந்த நாட்கள் போதும். எழும்பு, ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிடு. என் கர்த்தர் தெளிவாய் உன்னிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். ஓ ராமா ஷகனா தினட்காரகனா. இன்றைக்கு ராத்திரியில் உன்னை பயன்படுத்த நான் திட்டம் வைத்திருக்கிறேன். அதை சொல்வதற்காகவே உன்னை உட்கார பண்ணினேன். இன்றைக்கு ராத்திரியில் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் உன்னை நான் பிரித்தெடுத்தேன், உன் குடும்பத்தில் உன்னை பிடித்து கொண்டேன்,
ஓ ஸ்தோத்திரம். எதற்காக? எனக்காய் நீ பயன்படும்படியாய், எனக்காய் நீ பிரயோஜனமுள்ளவளாய் மாறும்படியாய், உன்னை ஒரு புதிதும் கூர்மையுமான ஆயுதமாய், புதிய பாத்திரமாய், பிரயோஜனமுடைய பாத்திரமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ரீமானா ஷக்கட்கா ரகநாதனா, இன்றைக்கு ராத்திரியில் தேவ சமூகத்தில் சமர்ப்பணம் செய்ய என்று ஆண்டவர் உன்னிடத்திலே ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம். ஆமேன், ஸ்தோத்திரம். நான் வாசித்த வசனத்தை வேகமாய் சொல்லி ஆமேன் கடந்து செல்ல விரும்புகிறேன். நேரம் அதிகம் போய்விட்டது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிரசன்னம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். குயவன் தன் கையில் வளைந்து கொண்டிருந்த பாத்திரம் கெட்டு போனது. அதை மறுபடியும் செய்யும்படி அல்லேலூயா அவன் தன் புத்திக்கு ஏற்றபடி சரியாய் அதை கண்டபடியினால், தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடியினால் அதை மறுபடியும் நினைச்சு வரோம். அதை திரும்ப வேறே பாண்டமாக நினைச்சுவான். ஆண்டவர்களை வணையப் போகிறார். ஆமேன் சொல்லுவோமே. உடைந்து போனோமோ, ஆமேன் ஸ்தோத்திரம், உடைந்து போனோமோ ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஒரு புதிய பாத்திரமாய் என் ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். கவனிக்க, பாத்திரம் வணையும் பொழுது வேதனை வரும். ஸ்தோத்திரம். ஆமேன். மண்ணை எடுத்து உடனே குயவன் அதை பாத்திரமாய் வணைவதில்லை. அந்த மண்ணை எடுத்து அதை சலித்து கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு தண்ணியை வைத்து அதை ஊற வைப்பான். அதற்கு பின்பதாக அதை மிதிப்பான். ஸ்தோத்திரம். மிதிப்பாரா இல்லையா? நல்லா மிதிப்பான். அதை மிதிக்கும் பொழுது வலி வரும். ஸ்தோத்திரம். ஆமேன். அதை மிதிக்க 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 அது அடி விழ 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 ஸ்தோத்திரம். ஆமேன். அது நல்ல மயமாய் மாறும் அந்த மண்ணு. ஸ்தோத்திரம். அதற்கு பின்பு தான் அழகான பாத்திரமாய் அதை உருவாக்குவான். ஸ்தோத்திரம். அதை மிதிக்க மிதிக்க குயவனுக்கு தெரியணும், இந்த பாத்திரம் இனி இந்த மண்ணு இது ஒரு பாத்திரத்தை செய்ய தயாராக இருக்குது. அது வரையிலும் அந்த மண்ணை என்ன செய்வான்? மிதிப்பான். ஸ்தோத்திரம். நம்மளை நல்ல ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உருவாக்கும் வரையிலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஏண்டவரே ஏண்டவரேன்னு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அதை வாங்கிக் கொள்வோமானால், சகித்துக் கொள்வோமானால், வேதம் சொல்லுகிறது, பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் நீதிமான் என்று விளங்கின பின்பு அவனுக்காய் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை அவன் பிடித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. விளங்கணும், என் பிள்ளைதான் அவன் நீதிமான் தான், அவன் சரியானவன் தான், இதுக்கு தகுதியுடையவன் தான் என்பது வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது வரையில சகிச்சுக்கிட்டவனா ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சகிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. இன்னைக்கு சொன்னா நாளைக்கே கிடைச்சிடணும். ஸ்தோத்திரம். அப்படித்தானே? இன்னைக்கு சொன்னா நாளைக்கே வந்துடணும். சொன்னாரு, சரியாகல, கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவர் தருவார். தருவாரா தர மாட்டாரா? தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொன்னா செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. சொன்னா செய்கிற தேவன். இங்கே வண்டிப்பெரியார் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். அங்கே உள்ளவங்க இங்கே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாஸ்டருக்கு நல்லா தெரியும் வண்டிப்பெரியார் கிரவுண்டு. ஆமென். வண்டிப்பெரியார் கிரவுண்டில் ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ஒரு பிரவாஜகன், ஒரு தீர்க்கதரிசி திருவல்லாவிலிருந்து வந்து அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்தார். கவனிங்க, அந்த கூட்டத்தில் நானும் போயிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரங்கள்லாம் ஸ்டேஜில் இருந்தாங்க. நானும் போய் ஒரு பின்னால் 3வது வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். ஸ்தோத்திரம். அவர் முதல் நாள் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமேன். எனக்கு சொல்லலை. 2ஆம் நாள் ஆமேன். 2ஆம் நாள் பிரைஸ் தி லார்ட் அந்த ஸ்தோத்திரம் அவர் வந்து என் தலையில் வச்சுட்டு சொன்னார், ஸ்தோத்திரம், நீ ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாக இருப்பாய். நிறைய காரியங்களை சொன்னார். அதெல்லாம் சொல்லிட்டு நேரம் இல்லாதபடி நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆமேன். எல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்னார், நீ ஏறாத வண்டியில் ஏறுவாய், போகாத இடத்திற்கு போவாய். ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன், உன் பேர் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. உன் பேரை நினைச்சுவேன், பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்படி எல்லாம் சொன்னார். நானும் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வீட்டில் போய் டைரி எடுத்து என்னுடைய அந்த ஊழியக்காரன் சொன்ன தீர்க்க தரிசனம் எழுத ஆரம்பித்தேன். எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி. அவர் சொன்னார்ல, நீ ஏறாத வண்டியில் ஏறுவாய், போகாத இடத்திற்கு போவாய். அப்போ என்ன வண்டிடா ஏறாத வண்டி?
சோத்திரம். சைக்கிளில் ஏறியாச்சு, பைக் ஏறியாச்சு, காரில் ஏறியாச்சு, எஸ்டேட்டில் போகிற கொழுந்து ஏற்றிட்டு போகிற ட்ரக்கில் கூட ஏறியாச்சு, மீன் வண்டியில் ஏறியாச்சு. சோத்திரம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. டிப்பரில் ஏறிட்டோம். ஒரு முறை ஊழியத்துக்கு போயிட்டு 55ஆம் மைலில் வந்து நின்னேன். 55ஆம் மைலில் ராஜமுடிக்கு ஊழியத்துக்கு போயிட்டு 55ஆம் மைலில் வந்து நின்னேன். சோத்திரம். பஸ்ஸே இல்லை. 11:45 ஆச்சு, 12 ஆச்சு, வண்டியே வரல. ஒரு சோத்திரம் வண்டி வர்ற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் பார்த்தா அது என்ன தெரியுமா? ஜேசிபி. சோத்திரம். அதுவும் ஜேசிபி வருது. இதில் எப்படி யார நான் பேசாமல் நின்றுக்கிட்டேன். இந்த ஜேசிபி என்னை தாண்டி போய் நின்றுச்சு. அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, பாஸ்டர் ஏன் நிற்கிறீங்க இந்த ராத்திரில? சோத்திரம். அப்போ எவ்வளோ போவா? வீட்டுக்கு போக நிற்குவா, வண்டி இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறேன், வண்டி இல்லை. சோத்திரம். அப்படி சொன்ன வா பாஸ்டர் போக அப்படின்னு. நான் வண்டியில் ஏறினா, அட பாவி மனுஷன், அந்த வண்டியிலையா நீ யாத்திரை செய்கிற? அதில் ஏறினா அது குதிரை மாதிரி குதிக்குது. பாரு அடி நல்லா சூப்பராக தான் இருக்குது. எப்படிப்பா அந்த வண்டியில் யாத்திரை செய்கிற? பரவாயில்ல பாஸ்டர், இது நல்லா தான் இருக்குது. குதிரை மாதிரி குதிச்சு போகலாம். அதுலேயும் ஏறியாச்சு. ஏறாத்த வண்டி என்ன வண்டி? ஹல்லேலூயா. அப்போ நான் ஏறாத்த வண்டி ஒரு வண்டி இருந்துச்சு. ஆமென். ஏரோப்ளேன், ஃப்ளைட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த விமானத்தில் நான் ஏறினேன் இல்லை, நான் விசுவாசித்தேன் என் ஆண்டவர் என்னை ஏற பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அதில் ஏற பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஏற பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? ஆமென். அப்போ பாடுகளை சகிக்கணும். கவனிக்க, நான் விசுவாசத்தோட ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி, ஆமென், ஃப்ளைட்டினுடைய ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி என் பைபிளில் வச்சு தினமும் சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஏறாத வண்டியில் என்னை ஏற பண்ண போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஃப்ளைட்டு சத்தம் கேட்டால் போதும், கையை வைத்து சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஏறாத வண்டியில் ஏற பண்ண போகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் ஃப்ரெண்டு ஜீவன் இருப்பான், சொல்லுவான், பைத்தியக்காரன் லூசு பையன், சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே கிடக்கலாம் அப்படிமா. சோத்திரம். நான் சொல்லுவேன், நான் ஏறுவேன் ஒரு நாள் மச்சான், நான் ஏறும்போது நீ பார்ப்பேன், நான் உன்னை மேலே இருந்து கீழே பார்ப்பேன், நீ படிப்படியாக இருப்பேன். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாட்கள் கடந்தது, மாசங்கள் கடந்தது. ஆமென். சோத்திரம். ஆண்டுகள் கடந்து போனது. ஒரு நாளிலே நானும் என்னுடைய நண்பர்களும், ஆமென், சோத்திரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட், முண்டக்கையம் பகுதியில் சுவிசேஷம் சொல்லுவதற்காய் போனோம். தெருக்களில் நின்று சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு போலீஸ் வண்டி வேகமாய் வந்தது. கவனிங்க, ஒரு போலீஸ் வண்டி வந்து வேகமாய், அந்த டோர் அவ்வளோ தூரத்தில் ரோடு, நாங்கள் இங்கே நிற்கிறோம். அங்கே நின்று வண்டி நின்று எஸ்ஐ இறங்கி வந்தான். இறங்கி வந்து காலு மேலே காலை போட்டு என்ன பார்த்து அப்படியே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தான். சோத்திரம். என்னுடைய ஃப்ரெண்டு பிரசங்கித்தார்கள். 3வது நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த போலீஸ்காரன் என்னவே பார்த்துக்கிட்டு தான். என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், அந்த போலீஸ்காரன் உன்னையே தான் பார்க்குறான், சீக்கிரமாக நிறுத்து, நம்ம போயிடுவோம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். கவனிங்க, பிரசங்கித்து முடித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க தொடங்கின பொழுது ஆவியானவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே நிற்கிற போலீஸ் அதிகாரி, நீ துக்கமுகமாய் வந்திருக்கிறாய், உன் மனைவி தீராத வியாதியினாலே ஆமென் மரணத்தோட மல்லடித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் வாழ்கிறேன், எதற்காய் வாழ வேண்டும், எதற்காய் வாழ வேண்டும் என்று கேள்விக்குறியோடு கூட நின்று கொண்டிருக்கிறாய். நீ பயந்து கொண்டு நிற்கிறாய். இன்றைக்கு என் தேவன் வானத்தையும் பூமியும் உருவாக்கினீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவர் சொல்லுகிறார், நீ அவரை பிடித்துக் கொள்வாயானா இன்றைக்கு உன்னை வாழ வைப்பேன், உன் மனைவிக்கு நான் ஜீவன் தருவேன். ஹல்லேலூயா என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு அந்த மைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் பைக்கில் வந்தோம். அந்த வண்டியில் போகிறதுக்கு போகும் பொழுது போலீஸ்காரன் என்னை பார்த்து, அந்த எஸ்ஐ என்னை பார்த்து, டோ இப்படி வாடா அப்படின்னா. சோத்திரம். டேய் இங்கே வா அப்படின்னா. எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம வீடை காலையில் திறக்கும் போது ஏதாவது நரங்கா இளமச்சங்காயில் கொஞ்சம் குங்குமமும் ஏதாவது தடவி வாசலில் கிடந்தால் அப்போ தான் சகோதரிமாருக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் வரும். சோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சோத்திரம். அப்போ பயம் வரும். வருமாறதா? சோத்திரம். அது எவனோ போட்டு போனான், அப்போ மந்திரம் செஞ்சுட்டான்பா, எனக்கு சூனியை வச்சுட்டான். சோத்திரம். சூனியை உனக்கு பதிக்காது. ஆமே சொல்ல மாட்டேங்கீங்களே. நான் பயந்துக்கிட்டே பக்கத்தில் போனேன். அவரை பார்த்தோம், அவர் மீசையை பார்த்தாலே பயமா இருக்கும். கோலியாத்து மாதிரி இருக்கிறான். சோத்திரம். அப்படி பார்த்தேன். என்ன சார் அப்படின்னு. ஆறாட பறஞ்ச என்னோடு. சோத்திரம். யாரா சொன்னா என் பொண்டாட்டி சாக கிடைக்கான்னு? யாரா சொன்னா? சோத்திரம். அல்லேலூயா. நான் துக்கமுகமா இருக்கிறேன், ஏன் வாழ்கிறேன் கேள்விக்குறியோடு இருக்கிறேன், யாரா சொன்னா அப்படின்னா. சோத்திரம். எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. நான் சொன்னேன், சாரே நான் பறஞ்சில்ல. சோத்திரம். நான் சொல்லலை சார், பிரைஸ் தி லார்ட், எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்ல சொன்னார் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அடுத்த வார்த்தை ஒண்ணுமே சொல்லல. கேர்ற வண்டியில் அப்படிதான்
வண்டியில் ஏறிட்டோம், ஜீப்பில் லைனில் உட்காந்துருக்குறோம். ஆமென் சோத்திரம். வண்டி வேகமாக போகுது. என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் அப்போவுமே சொன்னேன் நிறுத்து போவோம்னு. கேட்டையா, இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் நம்மளை குனிய வச்சு நம்ம முதுகில் தபலை வாசிக்க போகிறான், மிருதங்க வாசிக்க போகிறான். நான் சொன்னேன், நீ சோத்திரம் பண்ணு, ஒன்றும் நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒன்றும் நடக்காது. நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா. வண்டி வேகமாக போகுது. என் மண்டைக்குள்ள ஒரு ஆலோசனை வந்துச்சு. வருஷங்களுக்கு முன்னால் என் தலையில் கை வச்சு ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நீ ஏறாத வண்டியில் ஏறுவாய், போகாத இடத்திற்கு போவாய். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா இதுதான் நான் ஏறாத வண்டியா? சோத்திரம். இதுதான் நான் ஏறாத வண்டியா? ஹல்லேலூயா. வண்டி வேகமாய் போகிறது. கோட்டேஸுக்கு சோத்திரம், ஸ்டேஷனுக்கு போகாமல் கோட்டேஸுக்கு போகுது. ஆமென். மறுபடியும் என் ஃப்ரெண்டு கேட்டான், சோத்திரம், ஸ்டேஷனில் வச்சு அடிக்காமல் கோட்டேஸில் வச்சு அடிப்பானோ? சோத்திரம். வீட்டில் வச்சு அடிப்பானோ அப்படின்னா நான் சொன்னேன், நீ சோத்திரம் பண்ணு, ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நம் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவனுக்குள் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். உன் கடத்தை காட்டிலும், உன் பிரச்சனையை காட்டிலும், உன் போராட்டத்தை காட்டிலும், உன் வியாதியை காட்டிலும், ஆமென், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுவோமா சத்தமாய்? அல்லேலூயா. வண்டி கோட்டேஷன்ல போய் நின்றுச்சு. என்னை பார்த்து சொன்னார், வா அப்படின்னாரு. சோத்திரம். அவர் அந்த சொல்றதை பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த முகத்தையும் அந்த மீசையும் பார்த்தா சோத்திரம். ஹல்லேலூயா. இறங்குனாரு. கட 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 கடன்னு 3வது மாடிக்கு போனாரு. போய் காலிங் பெல் அனுப்பினார். ஒரு அம்மா வந்து கதவை திறந்துச்சு. எங்களை பார்த்து சொன்னாரு, உள்ளவா அப்படின்னாரு. சோத்திரம். உள்ள போனோன்னா டக்குன்னு கதவை அடைச்சிட்டாரு. அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு. உண்மையாவே அடிப்பானோ? சோத்திரம். அல்லேலூயா. உள்ளே போன உடனே என்னை கட்டிப்பிடித்தார். ஓவென்று அழ ஆரம்பித்தார். நீ சொன்ன காரியம் சத்தியமே. நான் ஏன் வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். எதற்காய் வாழ வேண்டும்? அழுது கொண்டே என்னை கரம் பிடித்து கொண்டு பெட்ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனார். அந்த ஹாலில் அழகான போட்டோ, அழகான ஒரு பெண்மணி. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பெட்ரூமில் அந்த பெட்டு மீது ஸ்தோத்திரம் அவள் படுத்திருக்கிறாள். ஒரு கறிக்கட்டையை போல ஒரு உருவம் படுத்திருக்குது. அவள் பார்த்து சொன்னா, இதுதான் என்னுடைய வைஃப், இதுதான் என்னுடைய மனைவி. ஆமென். இவ எப்போ சாவா தெரியாது. டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. இவளுக்கு ஜீவன் வர வேண்டும். என்ன செய்வது தெரியல. அழுது கொண்டே சொன்னா. நான் சொன்னேன், வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர், அவே தாயின் கருவினில் உருவாவதற்கு முன்னமே கண்டவர் இன்றைக்கு உன்னை கண்டிருக்கிறார். அவரை நீ பிடித்துக் கொள்வாயானால் என் ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. நாங்கள் 4 பேரும் முழங்கால் படியிட்டோம். படுக்கையை சுற்றிலும் முழங்கால் படியிட்டோம். ஆள ஆரம்பித்தோம், செபிக்க ஆரம்பித்தோம். டாக்டர்கள் சொன்னார்கள் 2 மாசம்தான், 2 மாசம்தான், அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. சமயமாம் ഹൃദയത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ. ആമേൻ. പരലോകമേ എൻ സ്വന്തമേன்னு பாட்டு பாடுற டயம் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்க அவங்க வீட்டு ஹாலில் உயரத்துக்கு வச்சிருக்கிறான் ஒரு சிலை. கிருஷ்ணன் இவ்வளவு உயரத்துக்கு வச்சிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நான் சொன்னேன், இன்னைக்கு அவரை பிடிச்சுக்க, உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அற்புதம் என்று சொல்லுகிறேன். 2 மாசத்தில் செத்துப்பவான் என்று சொன்னவள் இன்றைக்கு 20 வருடமாகிறது. இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலம் அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு நல்ல ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னதை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் வாழ வைக்கிற தேவன், உன்னை வாழ வைக்கிற தேவன், சாக பண்ணுகிறவர் அல்ல. அவரை பிடித்து கொண்டால், விட வேண்டியதை விட்டால், ஆமென், அவரை உறுதியாய் பற்றி கொண்டால், அவர் சமூகத்தில் உட்கார்ந்தால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் முடிந்து போகவில்லை. நீ ஏறாத வண்டியில ஏறுவாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தவறாமல் கர்த்தர் என்னை ஏற பண்ணுகிறார்.
தவறாமல் ஏற பண்ணுகிறார். ஆமேன். இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, ஆமேன் சோத்திரம், துபாய்க்கு, ஆமேன் சோத்திரம். இன்னும் ஆண்டவர் அடுத்த மாதம் தேவ சுத்தமானால் மறுபடியும் ஆமேன் மலேசியாவுக்கு இப்போ ஆமேன் சோத்திரம் அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமேன் அது சீக்கிரமாய் போக ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அதில் பறக்க பதிலாக சொல்லுவேன், ஆண்டவரே தகுதி இல்லாத என்னை சுமந்து கொண்டு போகிறீரே. அல்லேலூயா. அந்நிய ராஜ்யங்களில் காலை வைக்கும் பொழுது சொல்லுவேன், ஆண்டவரே என்னை கொண்டு போறீங்களே, தகுதி இல்லையே, நீர் என்னை சுமந்து கொண்டு போறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னா செய்வாரியா? அவர் சொன்னா செய்வாரு. கைவிடவே மாட்டேன், தருவேன்னு சொன்னா நிச்சயம் தருவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யப்பா. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தருங்கப்பா, இப்பவே தருங்கப்பா. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தருங்கப்பா, இப்பவே தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100க்கு 100 அவரை நம்பினார். என் ஆண்டவர் மறுபடியும் உன்னை அழகான பாத்திரமாய் ஆசீர்வாதமான பாத்திரமாய் என் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்தை வேகமாய் கம்பி வாசகத்தில் சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். கவனிங்க. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஆமே நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆமே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவனை நான் ஆமே ஸ்தோத்திரம் பயனுள்ளதோ எஜமானனுக்கு பிரயோஜனமானதோ பயன்படுத்துகிற பாத்திரமாய், ஆமே கனமுள்ள பாத்திரமாய் நான் உன்னை உருவாக்குவேன். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தருடைய பார்வை நம்ம படும் வரையிலும் ஸ்தோத்திரம் நம்ம அமைதியாக காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கானா ஒரு கல்யாண வீட்டில் கற்சாடிகள் வெளியே இருந்தது. எத்தனை கற்சாடி? 6 கற்சாடி. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். 6 கற்சாடி வெளியில இருந்தது. அது ஆண்டவருடைய பார்வையில் படும் வரையிலும் அதுக்கு மகிமை வரவே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வை அந்த பாத்திரத்தின் மேல் பட்ட பொழுதோ வெளியிலே இருந்த பாத்திரம், காலு கழுகும்படி வைத்திருந்த பாத்திரம், பிரயோஜனம் இல்லாமல் இருந்த அழுக்கு பிடித்திருந்த பாத்திரம், அதை சுத்தம் செய்யப்பட்டது. அது ஆமை சொத்திரம் விருந்து சாலைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டது. நல்ல ருசியான திராட்சரசம் கொடுக்கும் பாத்திரமாய் என் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை மாற்றினதை போல இன்றைக்கு ராத்திரியில் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆமென், உன்னை அழகான பாத்திரமாக, ருசி கொடுக்கிற பாத்திரமாக, ருசி கொடுக்கிற பதார்த்தங்களை ஆமென் கொடுக்கிற பாத்திரமாக என் ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய், ஸ்தோத்திரம், கனத்துக்குரிய பாத்திரமாய் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பயனுள்ள பாத்திரம். எத்தனை பேர் பயன்பட விரும்புறீங்க? அவங்க மட்டும் உங்க இருதயத்தில் கை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த ஊரில் இருக்கிறோமா? இங்கே இருக்கிறோமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஏசப்பா என்னை நல்ல பாத்திரமாய் ருசி கொடுக்கிற பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும். ஒரு அழகான பாத்திரமா ஆண்டவருடைய உருவாக்க போறார் தம்பி. பிரைஸ் காட். உடவா ஷகட்கா ரகடா. ஆமென். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்துவேன், பயப்படாத.
உன்னிமித்தம் பெரிய நன்மை, உன்னிமித்தம் பெரிய ஆசீர்வாதம், உன்னிமித்தம் பெரிய செழிப்பு உன் குடும்பத்தில், உன் சபையில் நான் தருவேன். உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குனாங்கல்ல, இவன் வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னால் உன்னை நான் லிஃப்ட் வச்சு தூக்கிட்டு போவேன். நீ உயர்றதை நான் பார்க்குறேன், நீ லிஃப்ட்டில் உயர்றதை நான் பார்க்குறேன். உடமா ரகனா ரிகல்கா ரகனா உன்னை நான் தூக்குவேன். அவர்கள் கண்கள் காண, உன்னை சுற்றி இருக்கிற கண்கள் காண, உன் சத்துருக்கள் கண்கள் காண நான் தாவீதின் தலையை, ஆமென், அவனுடைய சுற்றி இருக்கிற கண்கள், சத்துருடைய கண்கள் காணும்படி தாவீதுடைய தலையை நான் ஹல்லேலூயா. நாட்கள் அது சீக்கிரமாய் உயர பண்ணுகிற நாட்கள் நான் உனக்கு வைத்திருக்கிறேன். என்னை விட்டு விடாத, என்னை பிடித்துக்கொள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரயோஜனம் உள்ள, ருசி உள்ள, அழகுள்ள, ஆமென், ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் நான் உன்னை உருவாக்குவேன். கரங்களை தட்டி வல்லமையோடு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் ராத்திரியில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ராத்திரியில் அவர் உன்னை பயன்படுத்த, அவர் உன்னை உருவாக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பயனுள்ள பாத்திரமாய், 2 பரிசுத்தமுள்ள பாத்திரமாய். ஆமென். நேரம் இல்லாதபடினால நான் வேகமாய் போகிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, உன்னை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் என் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவரையிலும் பரிசுத்தம் இல்லையோ, இதுவரையிலும் ஸ்தோத்திரம் விசுத்தி இல்லையோ, ஆமென், ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் மாற்றுவேன். அந்த வசனத்தில் தேவன் சொல்கிறார் பாருங்க, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட, ஆமென், ஸ்தோத்திரம், தகுதியுடைய, ஆமென், பிரைஸ் தி லார்ட், கனத்துக்குரிய, ஹல்லேலூயா, பாத்திரமாக என் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம தகுதி இல்லை. ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது இவனு இந்த வேலைக்கு சரிபடாது, இந்த வேலைக்கு இவன் தகுதி இல்லை, இவன் குவாலிட்டி இல்லை, இவன் சரியில்லைன்னு ஒதுக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரையிலும் உன்னை பார்த்து குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம், இவன் தகுதி இல்லை, இவனுக்கு தகுதி இல்லை, இவனுக்கு கொடுக்க வேண்டாம், இவனை அழைக்க வேண்டாம் என்று உங்களை ஒதுக்கி நிறுத்தின இடத்துல, தள்ளின இடத்துல, ஆமென், வேண்டாம் என்று சொன்ன இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்பட்டா போதும், நீ விட வேண்டியதை விட்டா போதும், நீ செய்ய வேண்டியதை செய்தால் போதும், என்னை பிடித்துக் கொண்டால் போதும், நான் உன்னை தகுதியுடையவனாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நறுமணம் வீசுகிற பாத்திரம். வெளிப்பாடின் புஸ்தகத்தில், ஆமென், சோதரன், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆமென். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்பாடின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆமென், நறுமணம் வீசுகிற ஒரு பாத்திரமாய், நறுமணம் வீசுகிற பாத்திரமாய் நான் உன்னை உருவாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஆமென். ராத்திரியில் எல்லாருக்கும் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை தகுதியுடைய பாத்திரமாய் உருவாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். பயப்படாதீங்க, ஆமென், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை தகுதிப்படுத்துவேன். இந்த மைக்கு சரியா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியுடைய பாத்திரமாய் என் ஆண்டவர் உருவாக்கப் போகிறார். பயனுள்ள பாத்திரமாய் என் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அநேகரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த புஸ்தகத்தை மாற்றுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி, என் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்றார், மகளே, நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் தேவன். ஏசாயாவின் புஸ்தகத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், 40:11-10 சொல்லுகிறது. ஆமென், 41:10 சொல்லுகிறது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாத. உன்னை தள்ளினவர்கள் முன்பாக, ஒதுக்கினவர்கள் முன்பதாக, ஆகாது என்று சொன்னவர்கள் முன்பதாக என் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி தெளிவாக சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்துகிற காலம் இதுவே. இந்த காலம் உன்னை தேடி வந்திருக்கிறது. அந்த நாள் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. ஆமென். என் சபையே, உன்னை பயன்படுத்துகிற காலம், நீ ஒளிந்திருந்த காலம், ஆமென், அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஒரு புதிய காலம்.
புதிய காலம். ஹல்லேலூயா. ஒரு புதிய காலம் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பயன்படுத்துகிற ஒரு காலம். என் சபையே, உன்னை நறுமணம் வீசுகிற, ஆமென், நல்ல மனம் வீசுகிற, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், பயன்படுகிற தகுதியுடைய, பரிசுத்தமுடைய, ஆமென், எந்த நற்காரியங்களுக்கோ தகுதியுடைய பாத்திரமா உருவாக்குகிற காலம், உருவாக்குகிற காலம். அது இந்த காலம். நீ ஒளிந்திருந்த காலத்திற்கு பதிலாய் என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துவேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய மெசேஜை கம்ப்ளீட் பண்ண முடியல, மெசேஜினுடைய ஸ்தோத்திரம், அந்த செய்தியினுடைய ஆமென் கன்க்ளூஷனுக்குள் வர முடியல. ஆனாலும் இன்றைக்கு ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்துகிற காலம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒளிந்திருந்த காலம் அல்ல, ஆமென், அது முடிந்து போனது. இன்றைக்கு உன்னை உருவாக்குகிற காலம், ஒரு புதிதான பாத்திரமாய் உருவாக்குகிற காலம். ஆமென், புதிதும், ஆமென், பயங்கரவுமான, ஆமென், தகுதியுடைய, பரிசுத்தமுடைய, ஆமென், பயனுடைய எந்த நற்கிரியைக்கோ, ஆமென், ஆமென், பயனுடைய பாத்திரமாய் உருவாக்குகிற காலம், உருவாக்குகிற காலம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்குவேன். என் அன்பு ஐயாவோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னை, இன்றைக்கு ராத்திரியில் கத்த தெளிவா சொல்லுகிறார், ஆமென், ரீகா ஷாகானா, உன்னை பயன்படுத்துகிற காலம் இது, பயன்படுத்துகிற காலம் இது, பயன்படுத்துகிற காலம் இது. ஆயத்தமாக, ஆயத்தமாக, ஆமென், ஸ்தோத்திரம். தோற்று போன அனைத்தையும் அத்தனையும் நான் இரட்டிப்பாய் உனக்கு திரும்ப தருவேன். ஓ, என் சமூகத்தில் உட்காரு, என் சமூகத்தில் என்னை பிடித்துக்கொள், என்னை விசுவாசி. இன்றைக்கு கத்த சொல்லுகிறார், நான் உன்னை பிடித்துக் கொள்ளுவேன், எனக்காய் ஓடுவாய், என் நாமத்தின் நிமித்தம், என் வார்த்தையின் நிமித்தமாய் ஓடும்படி உன்னை பயனுள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவேன். உன்னை காண்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியா, அதிசயப்படும்படியா, அற்புதப்படும்படியா நான் உன்னை பயன்படுத்துவேன். அழுத நாட்கள், சோர்ந்து போற நாட்கள், ஏங்கின நாட்கள், என் ஆண்டவர் சொல்றார் தெளிவா, நீ பயப்படாத, நீ பயப்பட்ட நாட்கள், ஏங்கின நாட்கள் முடிந்து போச்சோ, அவ்வளவுதானா என்று நினைத்த இடத்துல ஒரு எசேக்கியேலுக்கு நான் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்ததை போல ஆயுசு நாட்களை நீட்டி தந்து, நன்மையை தந்து, சந்தோஷத்தை தந்து, ஒரு தலையை நான் உயர பண்ணுவேன். ஓடினதும், பிரயாசப்பட்டதும், அலைந்ததும், ஆமென், ஸ்தோத்திரம், ஏங்கினதும் வீணாய் போனதோ என்று நினைக்கிறீங்க. ஐயா, இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவனே, ஓ, இன்றைக்கு ராத்திரி கத்த சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ ஓடினது, பிரயாசப்பட்டது, ஏங்கினது, நடந்தது, நின்றது, என் நாமத்தில் செய்தது அத்தனையும் என் கணக்கில், என் துருத்தியில் நான் வைத்திருக்கிறேன், என் துருத்தியில் வைத்திருக்கிறேன். அதற்கு பலன் வரும். கொஞ்ச காலம் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அது சீக்கிரமாய் வரும். ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் மகிமையா இறங்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளையே ஒரு 5 நிமிடம் இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் உன்னோடு கூட மறுபடியும் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ அழுத நாட்கள், குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உன்னை கண்ணோக்கி பார்க்கிற நாட்கள், உன்னை கண்ணோக்கி பார்க்கிற நாட்கள், உன்னை கண்ணோக்கி பார்க்கிற நாட்கள். என் மகளே, யாரு என்ன பார்க்கல, யாரு எனக்கு உதவி செய்யல, யாரு என் பக்கத்துல வரல, என்னை நேசிப்பவர் ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் இருக்கிறேன். வலங்கரம் பிடித்து உன்னை நடத்துவேன். நீ என்ன மட்டும் பிடிச்சுக்கோ, என்ன விட்டுறாத.
உன்னை நடத்த நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தார் முன்பாக உன்னை நடத்த நான் இருக்கிறேன். உன் ஏக்கங்களை நிறைவேற்ற நான் இருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரில ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ நான் உன்னை நடத்துவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஓ ரவாலாதானா. என் சபையே உன்னை மறுபடியும் மறுபடியும், என் சபையே உன்னை மறுபடியும் என் ஆண்டவர் ஒரு பிரயோஜனமுள்ள அழகுள்ள பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்க போகிறார். ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரில கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் பிள்ளையே, என் சபையே, என் மகனே, என் மகளே, நீ அடங்கி இருந்த நாட்கள் போதும். நீ எனக்காய் பயன்படுகிற நாட்கள், எனக்காய் எழும்ப வேண்டிய நாட்கள், எனக்காய் ஓட வேண்டிய நாட்கள். உட்கார்ந்திருந்தது குண்டி குண்டி உட்கார்ந்திருந்தது போதும், எழும்பே. தேசத்துக்காக அழிந்து போகிற கஞ்சாவுக்கு, பீடிக்கு, சாராயத்திற்கு, பாவத்திற்கு, மொபைலுக்கு அடிமையாய் அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை ரட்சிப்பதற்கு என் சபையை முழங்காலை மடச்சு எழும்பு, எழும்பு, எழும்பு. நான் உன்னை எழும்ப பண்ணுவேன். மறுபடியும் மறுபடியும் எனக்கு பிரியமான, அழகான, அருமையான, எனக்கு பிரியமான, தகுதியுடைய, ஓ பரிசுத்தமுடைய, பயனுடைய பாத்திரமாய் என் ஆண்டவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஓரமனதினரக்காரகநாதனா. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அவனை பயனுள்ளவனாய் மாற்றுவேன், கனத்துக்குரிய பாத்திரவானாய் மாற்றுவேன். ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. இதுவரையிலும் ஏனோ தானோ என்று ஓடின நாட்கள் போதும். இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரே, அவர் விரும்புகிறாரே, அவர் ஏங்குகிறாரே. என் மகனே, என் பக்கம் வரமாட்டையா, என்னை பிடித்துக் கொள்ள மாட்டையா என்று ஏங்குகிறார். இன்றைக்கு ராத்திரியில் வா மகனே, ஆமே, நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும் வரையிலும் என் பரத்த கருத்துக்குள்ள அடங்கியிரு. நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவே. ஓ ராமா ஷகாநாதானா. அவருக்காய் ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி இடத்தில் ஆலோசனை சொல்லி, ஓ ராமா ஷகாநாதானா, எழும்பு, எழும்பு, எழும்பு. இன்றைக்கு ராத்திரியில் எழும்பு. ஓ ஷகாநாதினாராகனா அதுனகடகதனா ரிகர்காரகநாதனா. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஓ ஷகாநாதினக்காரகநாதனா. இன்றைக்கு ராத்திரியில் உன்னை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். தகுதியுடைய பாத்திரமாய், ஒரு புதிய பாத்திரமாய் என் ஆண்டவர்களை உருவாக்க விரும்புகிறார். ஆயத்தமாகிக்கொள். என் கர்த்தருடைய தாசனே, இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஓ ரீபா ஷகானா. ஓடுகிறேனே, பிரயாசப்படுகிறேனே. ஓ ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேனே. பலனை காணும். ஆமீன். காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தமாக ஒரு புதிதான ஒன்றை நான் செய்வேன். உனக்காய் புதிதான ஒன்றை செய்வேன். நீ எழுப்புதலை காண்பாய். உன் கண்கள் எழுப்புதலை காணும். ஓ இது எழுப்புதலின் காலம். ஓ ஒரு டேவிட்டின் காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எழும்ப பண்ணுவேன். ஒரு எழுப்புதலை காண, உன் சபையில் ஒரு எழுப்புதலை காண, உன் குடும்பத்தில் எழுப்புதலை காண, உன் கண்கள் காண. ஓ ஸ்தோத்திரம். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கருவியாய் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று எத்தனை பேர் இன்றைக்கு ராத்திரி ஒப்புக் கொடுக்கிறாய்? நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். ஒரு தேவ பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறதை நான் காண்கிறேன். ஒரு தேவ பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் அது உலாவி கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அந்த தேவ பிரசன்னம் இன்றைக்கு ராத்திரியில் உங்களை புதிதாக்குகிறது.
புதிதாக்குகிறது, புதிதாக்குகிறது. ஓ, நீ இதுவரையில் இருந்ததை போல அல்ல என் பிள்ளையே, நீ இதுவரையில் இருந்ததை போல அல்ல என் சகோதரனே, என் தகப்பனே, நீ இதுவரையில் இருந்ததை போல அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குவேன். எத்தனை பேர் இன்றைக்கு ராத்திரி ஒப்புக் கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை புதிய பாத்திரமாய் வணையும், அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். விட வேண்டிய அத்தனை நான் விட்டுறேன்பா. ஆமென். உன் பின்னால் வர ஒரு பாத்திரமாய் பயன்பட, ஒரு நல்ல பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை உருவாக்கோ. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறாய்? அவர்கள் மாத்திரம் எழுப்பி நிற்போமா? அவர்கள் மாத்திரம். தேங்க்யூ லார்ட். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஓ ஷகரகதனரகன ஹல்லேலூயா. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழைந்து கொள்ளுமே. சொல்லுவோமா? வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் எத்தனை பேர் சொல்றீங்க? வாழ்ந்து கொள்ளுமே. ஒரு விசை கூட. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல பாத்திரமாய் வணையும், அதற்கு என்னை சமர்ப்பணம் செய்கிறேன் என்று விரும்புகிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், அக்காமார், அண்ணமார், தம்பிமார், தங்கச்சிமார் யாராயிருந்தாலும் என்னை பயன்படுத்தும். நீங்கள் வெட்கப்படாதீங்க. இந்த வருஷம், இந்த மாதம், இந்த மாதம் முதல், இன்று முதல் நான் பயன்படணும், ஆண்டவருக்காய் நான் பயன்படணும் என்று விருப்பம் உள்ளவர்கள், ஏங்குகிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், என்னை பயன்படுத்த வேண்டும், நான் பாத்திரமாய் விளங்க வேண்டும், நல்ல பாத்திரமாய் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் முன்னால ஓடி வாங்க, இந்த இடத்துக்கு ஓடி வாங்க. ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்காய் செபித்து உங்களை அனுப்ப போகிறேன். எத்தனை பேர் பயன்பட விரும்புகிறாய்? வேகமாய் வேகமாய். வெட்கப்படாத. இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சியே, வாலிப சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். யாரெல்லாம் பயன்பட விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் ஓடிவா, ஓடிவா. ஆமென். காலம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. உனக்காய் உனக்காய் என் ஆண்டவர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே.
அணைந்து கொள்ளுமே. ஆண்டவர்களை பயன்படுத்த வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடும். உங்கள் கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவ்வித பாத்திரமாய் அடைந்து கொள்ளுமே. ஆண்டவர்களை ரொம்ப நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நான் ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நான் நிறுத்தணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுகிறேன். என்னால முடியல. ஆண்டவர்களை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களை நேசிக்கிறார். அவர்களை